ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ஒரு பூண்டு ஊறுகாய் அரைக்க போகிறோம். எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம். 4 கிலோ பூண்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். உரிச்ச பூண்டு. எலுமிச்சை சைஸில் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் அதிலே சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு நல்லா அரைப்பட்டுருச்சு, சாஃப்டாக அரைஞ்சிடுச்சு. நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைக்கலாம். இப்போ கடாய் சூடு ஏறிச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். 4 கிலோ பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கு 150 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தான் நம்ம அதை சேர்க்கணும் ஊறுகாய்க்கு. எண்ணெய் சூடு ஏறிச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிச்சு. இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுது எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த தண்ணி நல்லா நம்ம ஊற்றி அரைக்கிறது நல்லா சுண்டிக்கிட்டே இருக்கணும். அது சுண்டி நல்லா தொக்கா ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். அந்த பச்சை பூண்டு ஸ்மெல்லு நல்லா வாசனை எல்லாம் போயிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துட்டு அப்படியே நம்ம லாஸ்ட்டாக இறக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்க்குறோம். அதில் இந்த பூண்டு ஊறுகாய்க்கு நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் நல்லா சேர்க்கணும். சின்ன டீஸ்பூனில் நம்ம 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ பூண்டு ஊறுகாய்க்கு கேஸ் ட்ரபிள்லாம் போகும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, ரொம்பவே நல்லது. இது நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் பொறுத்து தொழவனெல்லாம் அப்படி நினைக்கக்கூடாது. இது கைவிடாமல் தொழகிட்டே இருந்தால் அடி பிடிக்காமல் நல்லா வரும். கைவிட்டால் அடி பிடிச்சிரும், அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் ஊறுகாய். இப்போ பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் சில்லி பொடிகளை சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் தான் போடணும். இதுக்கு வேணும்னா நம்ம தண்ணியில் கூட சுடு தண்ணியில் நம்ம வரமிளகாவை ஊற வச்சுட்டு கூட சேர்த்தே பூண்டு கூட சேர்த்தே நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம விருப்பப்படி நம்ம செஞ்சுக்கலாம். அது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் ரெண்டுத்துக்கும். நான் 4 கிலோ பூண்டுக்கு 150 கிராம் எண்ணெய் எடுத்தேன். ஒரு எலுமிச்சத்துக்கு அளவுக்கு சைஸில் புளி எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் 25 கிராம் தான் எடுத்திருக்கேன். சில்லி பொடி. உப்பு நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க, ஒவ்வொருத்தரும் கம்மியாக சாப்பிடுவாங்க. நான் தேவையான அளவு சேர்த்துருக்கேன். ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பூண்டு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.